நடக்க போற எலெக்ஷன் டோர்னமெண்ட்ல எந்த டீமும் ஜெயிச்சு கப்படிக்க போகுது அப்படின்றது தெரியாது. அது திமுகவாகவும் இருக்கலாம், இல்ல அதிமுகவாகவும் இருக்கலாம். ஆனா ஒரு கும்பலுக்கு கொலை குத்து கன்ஃபார்ம், செம்மடி சாவடி சரவடி குத்துயிரும் கொலையுருமா இருக்கிறத மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இப்ப வரப்போற எலெக்ஷன்ல பாஜகவோட ஒரிஜினல் சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? இப்ப யாராச்சும் ஒருத்தர் தூக்குல தொங்குறாங்கன்னு வைங்கள, அது தொங்குறப்ப முடிய போறதுக்கு முன்னாடி சில நிமிஷம் ஓட்டம் அப்படியே பயங்கரமா கடந்து துடிக்கும். இப்ப அதே நிலைமை தான் பாஜகவுக்கு அப்படின்னு நான் சொல்லல சார், சத்தியமா இதை நான் சொல்லல. இந்த பாஜகவுடைய தேர்தல் போர் தளபதிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ என்ன முட்டுனாலும் இனி உடைய போறது ஓமன்றதான், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம், நீ எவ்வளவு வேணாலும் தாவலாம், ஆனா நீ என்ன தாவுனாலும் தவுனாலும் தமிழ்நாட்டுல இனி தாமரை மலராது, மலராது, அது மல்லாந்தே தீரும். நம்மளாம் டெல்லிக்கு டிக்கெட்டை போட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். இதை நான் சொல்லலப்பா, அவங்க சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டு பக்கம் இனி தலை வச்சே படுக்க முடியாது அப்படின்னு பகிரங்கமா மெசேஜை பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்களா உள்ளுக்குள்ள இருக்கிற பெருந்தலைகள். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம், இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. தமிழ்நாட்டுல எப்படியாச்சும் நமக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதாவது அந்த தலைவர்களா இருந்திருக்கிறாங்கல்ல, பாஜகவோட மாநில தலைவர்கள் ஒருத்தர் விடாம எல்லாரும் கிளம்பி ஒரு யாத்திரை போயிடுவாங்க. முருகண்ணன் ஆரம்பிச்சு, அண்ணாமலை அண்ணன் ஆரம்பிச்சு, நயினார் அண்ணன் வரைக்கும் இவங்க 2 பேரும் போனதாவது பேர் தெரியும், நயினார் அண்ணன் போனதுலாம் பேரே தெரியாது. அவரை சுற்றி இருக்கிறவங்க தவிர, கூட போனவங்களை தவிர வேற யாருக்குமே அப்படி ஒரு பயணத்தை அண்ணன் பண்ணாரு அப்படின்றது யாருக்கு இது வரைக்கும் தெரியும். ஆனா அந்த பயணத்தோட மெயின் அஜெண்டா என்ன தெரியுமா? அடிமட்டத்துல அந்த கட்சியை ஸ்ட்ராங்கா அந்த பேஸை பயங்கரமா போட்டு வைக்கிறது. ஆனா அந்த பேஸ் எப்படி ஆச்சுன்னா பேட்ச் ஒர்க்கு பார்த்த மாதிரி தான் ஆச்சு, எதுவுமே ஒட்டல. அவங்க அடுக்க மேற்கொண்டு அங்கேருந்து வலிச்சுக்கிட்டு தான் வந்துச்சே தவிர இங்கேருந்து எதுவும் போகல. இப்ப இந்த எலெக்ஷனுக்கு அவங்க எந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்கிறாங்க, அது அங்க இருக்கிறவங்களே நல்லா தெரியும். இந்த கும்பல்லையே கும்முன்னு செம்மையா ஜாலியா இருக்கிற ஒரே ஒரு ஆளு தமிழிசை அக்கா மட்டும்தான். ஏன் அக்கா மட்டும்தான்? அதாவது தொகுதியைத்தான் பிரிச்சாயிர தவிர யார் யாருக்கு என்னென்ன தொகுதின்றதை யாருன்னு சொல்ல, அந்த தொகுதியில் இந்த வேட்பாளர்கிட்ட முடிச்ச உடனே அறிவிச்சு முடிச்ச உடனே ஐயா கிளம்புனார் இல்லையா, கிளம்புனோன்னு அக்காவும் கூட சேர்ந்து கிளம்பி இருக்காங்க. எப்படி இந்த சன்ரூஃப்ல பிள்ளைய கூட்டிட்டு வீக்கெண்டில் பயங்கரமா ஜாலியா சுத்து வைக்கல, அந்த மாதிரி அக்காவையும் வண்டியில ஏத்திக்கிட்டு அண்ணன் ஐயாவும் ஜாலியா சுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட மயிலாப்பூர் தொகுதியோட வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாரு. அக்காவும் முந்திக்கிட்டு அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அந்த இடத்த உமா ஆனந்தனுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு. ஏன்னா அந்த இடத்த சென்னையில் இருக்கிற ஒரே ஒரு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு உறுப்பினர், அவரை நம்ம மேற்கொண்டு புஷ் பண்ணா இன்னும் சில பேர் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்களே அப்படின்றதுக்காக அதை பண்ணலான்னு நினைச்சிருந்தா ஒரு ஐடியா அவங்களுக்கு இருந்திருக்கப்ப இடையில குறுக்க அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி தமிழிசை அக்கா அப்படியே போய் முன்னாடி நின்று என்னைய மீறி யாராச்சும் இந்த தொகுதியில் உட்கார்ந்துருவாங்களா, ஐயாவே சொல்லிட்டார், மேலிடவே சொல்லிட்டு. யார்? ஐயா எடப்பாடியார. ஒருவேளை அவரோட ரெக்கமெண்டேஷன் அங்கே இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனா அக்காவுக்கு அந்த தொகுதியை கொடுக்கறதுலையும் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு ஒன்றும் இல்லாமல் கூப்பிட்டு வச்சு மூலையில உட்கார வச்சுட்டாங்க. 10வது நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க பண்ணாத வேலையா யோசிச்சு பாருங்க. அதனால அக்காவுக்கு அவங்க போட்ட உழைப்புக்கு, அவங்க செஞ்ச தியாகத்துக்கு இதெல்லாம் ஒரு கைமாறா எனக்கு கட்சி பண்ணணும்னு அக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். பட் கட்சி என்ன நினைச்சிட்டு இருக்குன்றது தெரியல. பட் ஆனா அக்கா ஜாலியா இருக்காங்க, கொடுத்தா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப அடுத்தடுத்த தொகுதிக்கு வருவோமே, 2021 அது அங்கே ஒரு 4 பேர், அதாவது இது ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 4 பேர் சட்டமன்றத்துக்குள்ள பாஜக சார்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. முதல்ல அந்த நல்லா நினைச்சு பாருங்க, தொகுதி பங்கீடப்ப என்ன பண்ணுவாங்க, சிட்டிங்கா எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்களோ. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பண்றப்ப கண்டிப்பா அந்த 4 தொகுதியிலையும் பயங்கரமா அவங்க பேர் அப்படியே நல்லா நாட்டி இருப்பாங்க இல்லையா. அந்த 4 தொகுதி தானே முதல்ல கேட்டிருப்பாங்க. இந்த கோவை தெற்கு, மொடக்குறிச்சி, நாகர்கோயில், அதுக்கப்புறம் நெல்லை, இந்த 4 தொகுதி தானே ஏன்னா அதுதானே சார் அட்வான்டேஜ், ஹோம் கிரவுண்டும்பாங்க இல்லை, அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். ஏன் முதல்ல இந்த 4 தொகுதி இவங்க கேட்டாங்களா,
இல்லை அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா, இல்லை அந்த இடத்துல வந்து பாஜக பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதிமுக அங்கே என்ன ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து போயிருக்காங்களா என்ன? அப்படி போனால் அதை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பிராந்தா? யோசிச்சு பாருங்க. விட்டுக்க மாட்டேன், ஏன்னா இவங்க கேட்கவும் மாட்டேன். ஒருவேளை கேட்டு அடம் முடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த தொகுதியை கொடுத்துருக்கலாம். சொல்லுவாங்க நான் ஜெயிச்சு காமிக்கிறேன், இந்த இடத்துல மறுபடியும் நான் நின்று ஜெயிச்சு காமிக்கிறேன். ஏன் அதை யாருமே வந்து ஏற்றுக்கலை? ஏன் நயினார் அண்ணன் வந்து நெல்லையிலேருந்து கிளம்பி இந்த பக்கம் சாத்தூர் அவருக்கு தான், ஏன் சாத்தூருக்கு போனாப்புல? ஒருவேளை சாத்தூருக்கு வேற ஒரு கால்குலேஷன் பண்ணி அண்ணன் போயிருந்தாலும், அதாவது இங்கே விட அங்கே எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னாலும், நான் இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏப்பா, இந்த என் ஊர் மக்கள், அதை என்னோட சொந்த மக்கள் என்னை எப்படியெல்லாம் பாஜகவுக்காக நான் ரெப்ரசன்ட் பண்ணப்பயே என்னைய வந்து பயங்கரமாக வந்து தூக்கி கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் என் தொகுதியை எப்படி பார்த்துக்கிட்டேன், அதனால இந்த தொகுதியும் கொடுங்க, இதையும் சேர்த்து நான் ஜெயிக்க வைக்கிறேன். ஆக்சுவலி அப்படி சொல்லியிருந்தாருன்னு வைங்கள, அது அவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட், அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற கான்ஃபிடென்ட். ஏன் அதை பண்ணலை நயினார் அண்ணன்? ஏன் அதை பண்ணலை? இல்லை எல்லாரும் அந்த ஒரு கேள்வி வரும்ல, ஏப்பா நெல்லையை விட்டு அந்த பக்கம் ஓடுறாரு? ஏற்கனவே இருந்தவர் சொந்த ஊருக்காரு, பண்ணையாருன்னு பாசமாக கூப்பிடுவாங்க, அவரை பார்த்தா ஊருக்குள்ள பயங்கர மரியாதை இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு இடத்த விட்டு எதுக்காக சாத்தூருக்கு ஓடுறாப்புல? நெல்லையில அதிமுக வந்து ஜெயிச்சிரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையா, இல்லை பாஜக தோத்துருன்ற ஒரு நம்பிக்கையா? பாஜக தோத்துருன்ற விட நம்ம தோத்துருவோம். நல்லா நினைச்சுங்க, அவர் ஜெயிச்சது அவரோட 2021 நயினார் அண்ணன் நெல்லையில ஜெயிச்சது முழுக்க 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 அவரோட பர்சனல் இமேஜினால மட்டும்தான். பாஜகலேருந்து வந்தாருன்றதுக்காகலாம் கிடையவே கிடையாது. ஆனா அப்படி இருக்கிற மனுஷன், அவர் மேல இருந்த நம்பிக்கையை அவருக்கு அவனுக்குள்ள அங்கே குறைஞ்சு போச்சு. அதனால அவர் சாத்தூருக்கு வர்றார். இன்னொரு முக்கியமான கேண்டிடேட்டு எல் முருகன் அண்ணன். எல் முருகன் அண்ணன் ஏற்கனவே தாராபுரத்தில் போட்டி போட, தாராபுரத்தில் டஃப் ஃபைட்டு, சும்மா சொல்லக்கூடாது, டஃப் ஃபைட்டு. ஒரு கொஞ்சம் ஓட்டில் தான் அவர் வந்து தோத்தாப்புலன்னு வைங்கல. ஸோ மறுபடியும் போகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணியிருக்காரு? இப்போ நான் சொல்கிற எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ். ஸ்டார் கேண்டிடேட்ஸ்னா வெல் நோன், அதாவது அவங்களோட முகம் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுக்க இவங்க யாருன்றது தெரியும். அதனால சொல்கிறேன். அங்கே தாராபுரத்துக்கு போன மனுஷன் மறுபடியும் வந்து இறங்குறப்ப அவரை நாடாளுமன்ற தேர்தலுக்கே இறக்கி விட்டாங்க, இறக்கி விட்டு போட்டி போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ சட்டமன்ற தேர்தல் மினிஸ்டரா இருக்க மனுஷன், ஒன்றியத்தில் மினிஸ்டரா இருக்கிற அவரை இறங்கி போட்டி ஏன் பண்ண சொல்றாங்கன்னா, புதுசா ஒரு ஆளை கொண்டு வர முடியாது, ஏற்கனவே ஒரு வெல் நோன் ஃபேஸா இருந்தா ரீச் கரெக்டா இருக்கும், பிளானிங் எல்லாம் கரெக்ட். ஆனா எந்த இடத்துல அவர் போட்டி போட்டாரு? அந்த இடத்த தாராபுரம் தொகுதியை கேட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா? இல்ல யோசிச்சு பாருங்க, எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது எவ்வளவு? ஒரு 5000 ஓட்டு. ஏற்கனவே ஒர்க் பண்ண தொகுதி தானே. ஆனா ஏன் தெரியுமா முடியாது? மறுபடியும் அந்த தொகுதிக்கு போயிருந்தா தானே, அங்கே போயிட்டு ஏதாச்சும், அதான் அந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அந்த தொகுதி ஞாபகமே வரும். அதுக்கப்புறம் முழுசா மறந்து போயிடும், அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனையே இருக்காது. இப்போ மறுபடியும் தாராபுரத்துக்கு போனால் ஏற்கனவே கிடைச்சது கிடைக்குமான்றது தெரியாது இல்லையா? ஆக்சுவலி அதுதானே அந்த நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ட் அவங்க கிட்ட இல்லை. இப்போ பிரச்சனை, நல்ல பெரிய பிரபலமான இந்த வேட்பாளர்கள், இந்த முகங்கள், இவங்களுக்கு அவங்க மேல கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்றப்ப சாதாரணமா வேலை பார்க்குற தொண்டனுக்கு எப்படி அந்த ஒரு விதமான ஒரு மூட நம்பிக்கை, அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல. ஏன் எல்லாரும் இப்படி மாறி மாறி போட்டு குழப்புறாங்க? இருந்த இடத்துல இருந்தா என்ன? இப்ப ஏன் இதை பண்ண மாட்டேன்? எனக்கு உண்மையில நாகர்கோவிலுக்குலாம் ஏன் போக மாட்டேன்றீங்க? ஏன்னா அவர் ஜெயிச்சப்ப சுத்தமானவர், கை சுத்தமானவர், அவர் வந்து செருப்பு கூட போட மாட்டாரு, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தேசப்பற்று உள்ளவர், நாட்டுப்பற்று உள்ளவர். ஏன் அதை கேட்க வேண்டியதானே? அப்படி இருக்கவர் கண்டிப்பா வந்து தொகுதியில வந்து பெரிய பேர் வாங்கியிருக்கணும்ல பாஜகவை பத்தி. ஏன் வாங்கல? இல்லை இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல சார். அண்ணாமலை அதெல்லாம் இன்னும் கொடூரம். அண்ணாமலைலாம் எனக்கு இந்த நாட்டை விட்டு போறது தவிர வேற வழி இல்லப்பா. எனக்கு தெரிஞ்ச தேர்தலை விட்டு இல்லை, அரசியலை விட்டு அண்ணன் போனாலும் போயிடுவாப்புல. ஏன் ஒதுங்குறாப்புல? அவர் கேட்ட தொகுதி கொடுக்கல, இதெல்லாம் அடம் பிடிக்கிறிய? நீங்க ஒரு மாநில தலைவராக இருந்தவர் சார், தமிழ்நாடு முழுக்க கட்சி. அடிக்கடி நம்ம பேசுவோம்ல, நாங்க வந்து 11%, 18%, 50% ஏற்றி இருக்கோம். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் உள்ள நுழைஞ்சிச்சு. அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்காரு, எங்க வேணாலும் போகலாம்ல. நியாயம் ஐயா, நீங்க ஒரு இடத்துல ஒரு எஃபோர்ட்டை போட்டிருக்குது, வெளியில கண்கூட தெரியுது, கரெக்ட். அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பட் அதே நேரத்தில் நம்ம ஒரு தலைவர் நம்ம எப்படி சார் நிரூபிக்கிறது? எங்க போனாலும் என்னைய யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் ஈக்குவல் டஃப் கொடுப்பேன், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. மற்ற இடத்துக்கு போனால் எங்கே நம்மளால வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்மளால பண்ண முடியாத, வர வேண்டிய ரிசல்ட் வராது. அந்த எண்ணம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்குது இல்லை? அந்த நம்பிக்கை என்னைக்கு உங்களுக்கு டவுன் ஆகுதோ அன்னைக்கு கோழி முடிஞ்சு.
முடிஞ்சிச்சு. உங்களை அறுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது உங்க மேல இருக்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. இந்த இடத்துல இப்படி இருந்தா மட்டும்தான் என்னால இதை செய்ய முடியும், வேற எங்கேயும் போயிட்டு என்னால இதை பண்ண முடியாது. நான் சொல்றது நார்மல் கேண்டிடேட் கிடையாது, ஸ்டார் கேண்டிடேட், வெல் நோன் பேஸ். அண்ணாமலை நான் தெரியாதவன் எவனாச்சும் இருப்பானா? யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல நயினார் தெரியாதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? நான் தேர்தலில் போட்டி போட மாட்டேன், எனக்கு இது கொடுத்தா கூட எனக்கு இல்லாட்டி வேணும், அதை கட்டினா இவளை கட்டணும், இல்லைன்னா நான் செத்துருவேன்ற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு நிலைமையில அண்ணாமலை இருக்கார். ஆனா அவருக்காக பல பேர் சட்டமன்றத்துக்கு உள்ள போகணும், அவருக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? கேட்டதை கொடுக்க சொன்னா நான் போறேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் அதை தாண்டி போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சா முடியாதா என்ன? அண்ணனுக்கு சப்போர்ட் இருக்காதா என்ன? அந்த தொகுதியில் அண்ணன் அடிச்சு விரட்டுவாங்களா என்ன? டெபாசிட் தேராதா? ஏன் இந்த பயம்? ஏன்னா அவங்களுக்கு கள நிலவரம் தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி வானதி அக்கா பல முறை அவங்கள பத்தி பெருமையா பேசுறத, அவங்க தொகுதிக்கு என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத தொகுத்து வழங்குறதுல நிறைய செஞ்சிருக்கிறாங்க. ஏன் அதை பண்ண? அப்படி இருக்கிறவங்க தொகுதி மக்கள் உங்களை விட்டுட்டு வர மாட்டாங்க, உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, உங்களை மறுபடியும் தூக்கி நிப்பாட்டுவாங்க. உங்களை தவிர வேற யாரும் அந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிக்க முடியாது உங்களை எதிர்த்து. அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிற ஆளு ஏன் அந்த தொகுதியை விட்டு போனான்? ஏன் அந்த தொகுதியை விட்டு கொடுத்தா? ஏன் விட்டு கொடுத்தாங்க? முதல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல நினைச்சு பாருங்க சார், ஜெயிப்போன்னு நமக்கு நம்பிக்கை கான்பிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்க இடத்துல நாம அந்த இடத்துல நம்ம விட்டுட்டு போயிடுவோமா? எவனாச்சும் அதை செய்வானா? அடிச்சு பிடிச்சி உருண்டு புரண்டு எப்படியாச்சும் அதை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க மாட்டோம், அட முடிய மாட்டோம். கொடுக்குற வரைக்கும் நான் எந்திரிச்சு போக மாட்டேன். என்னென்ன வேலை பார்ப்போம். ஐயா 27 சீட்டு வாங்கியிருக்கேன், 27 சீட்டில் இதுல ஒண்ணுல கூட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு ஆக மொத்தம் அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை. வெரி சிம்பிள். அதான் இருந்த நாளும் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றது தான் இப்ப அந்த பிளான். அதுக்கப்புறம் ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். தமாகவுக்கு என்ன நிலைமையோ, 5 தொகுதியில தமாகவுக்கு என்ன நிலைமையோ 27 தொகுதியிலையும் பாஜகவுக்கு அதே நிலைமை தான், மாற்றமே இல்லை. வேணா பாருங்க. நன்றி.